Okay, next fourth sum க்கு போலாம். Fourth sum என்னன்னா verify the distributive property a into b plus c equal to a into b plus a into c for the rational numbers. அதாவது அந்த distributive property-வை verify பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி क्वेश्चन ஃபார்முலா பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இன்டு வந்திருக்கு பிளஸ் a into b plus a into c இது வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு a b c மூணுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்ன பண்ணலாம், LHS கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் RHS கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு LHS a into b plus c கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் a என்ன கொடுத்துருக்காங்க, -1/2 இன்ட்டு b என்ன கொடுத்துருக்காங்க 2/3 ப்ளஸ் c என்ன கொடுத்துருக்காங்க -5/6. ரெண்டு சைனாக இருக்க, ஒரே சைனை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் -1/2 இன்ட்டு 2/3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த 5/6 அப்படியே போடுங்க. இது என்ன பண்ணிடலாம், நம்ம கிராஸ் மல்டிபிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய நம்பராக இருந்துச்சு, அதனால நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன். சின்ன நம்பராக தானே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு -1/2 ரைட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு இங்கே என்ன வரும் 2 6 are 12, சென்டரில் மைனஸ் சைன், 5 3s are 15, நெக்ஸ்ட் 3 6 are 18. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா -1/2 இன்ட்டு, அதாவது மைனஸ் பண்ணணும். சரியா? மைனஸ் சைன் போட்டாவே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். 15ல் 12 மைனஸ் பண்ணால் 3 வருமா? அது 3 பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ -3/18. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், -1/2 இன்ட்டு -3/18. இப்போ இங்கே 3 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 18 பண்ணலாம்ல, 1 டைம் வரும். இது 6 3s are 18 வரும். நெக்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன்னா இந்த -1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது -1/6. இது எப்படி பண்ணலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 × 1 2 6 are 12. என்ன பண்ணிட்டேன் நான், LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்க போகிறேன். RHSனால் இதுதான் என்னென்னா a into b bracket ப்ளஸ் a into c செய்யலாமா? a என்ன கொடுத்துருக்காங்க -1/2 இன்ட்டு b என்ன கொடுத்துருக்காங்க 2/3 ப்ளஸ் a வந்து -1/2 இன்ட்டு c -5/6. சரி, இப்போ இதை அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 2 2 அந்த மைனஸ் சைன் போடுங்க. 2 3s are 6. நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 5 5 2 6 are 12. ஓகேவா? இப்போ அது வந்து இடையில ப்ளஸ் ஆயிடுச்சா, நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், எல்சிஎம்மும் பண்ணலாம். சரி, 2 12s are 24. இங்கே மைனஸ் இருக்குது, அப்படி போடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன், 5 6 are 30. 6 12s are 5 12s are என்ன வரும், 6 12s are 72 வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 6 12s are 12, பேலன்ஸ் 1 1 6 6 6 + 1 7. ஸோ என்ன வருது 72. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மைனஸ் வந்தாவே நம்ம சப்ராக்ட் பண்ணுமா? 30ல் 24 மைனஸ் பண்ணால் 6 வரும். பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. 72வை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து எதால் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 6 டேபிளில் வரும்னு நினைக்கிறேன். 1 டைம் வரும். இது 1 6 are 6, இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது. 1 2 ஜாயின் பண்ண 12 ஆயிரும். இப்போ 2 6 are வந்துடும். இப்போ ஆன்சர் என்ன வருது, 1/12 வருது. உங்களுக்கு RHSஸும் வந்துருச்சு. ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுமே 1/12 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் என்ன பண்ணிட்டோம், LHS இஸ் ஈக்குவல் டு RHS. என்ன பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபை. ஓகே, ஃபோர்த் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு LHS நான் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் RHS என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். ஏ அப்படியே ரைட் பண்ணுங்கள். b + c ரெண்டுமே ப்ளஸ் போட்டு எழுதுங்க. ரெண்டு சைனாக இருக்கிறதுனால ஒரே சைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 இங்கே 18 இருக்கிறனால 6 டேபிளில் வரனால 3 டேபிளில் வரனால இது 1 டைம் வரும், 6 டைம் வரும். அது அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டால் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஆன்சர் 1/12 ஆயிடும். அதே மாதிரி RHS என்ன பண்ணணும்? ஏயும் பிஏ மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் ஏயும் சிஏ மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/12 வந்துருச்சு. இப்போ LHS ஈக்குவல் டு RHS என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம்.